இன்று மார்கழி மாதம் 10வது நாள். நோற்று சுவர்க்கம் என்பது இன்றைய பாசுரம். இன்றைய பாசுரத்தில் வெளியில் இருக்கும் தோழிகள் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை நோன்பு நோற்று அதனால் சுகத்தை இடைவிடாமல் அனுபவிக்கும் பெண்ணே என்று விழிக்கிறார்கள். பாவை நோன்பு நோற்காமலேயே நோன்பின் பலன் கிடைக்கப்பெற்று அதனால் கிருஷ்ணானுபவத்தை இடைவிடாமல் அனுபவிக்கும் பெண்ணே என்று மறைமுகமாக கூறுகிறார்கள். அவளை பார்த்து இவர்கள், நீ வாசல் கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் கூப்பிடுவதற்கு பதில் பேச்சு பேசக்கூடாதா என்று கேட்கிறார்கள். வாசனை மிகுந்த முடியை உடைய நாராயணனும் நம்மால் பாடப்பெற்று நமக்கு கைங்கரியத்தை தருபவனுமான புண்ணியனால் முன்னொரு காலத்தில் போரில் தோற்கடிக்கப்பட்டு யமலோகம் சென்ற கும்பகர்ணன் உன்னிடம் தோற்று பெருந்தூக்கத்தை உன்னிடம் கொடுத்தானோ? அழகிய உறக்கத்தை உடையவளே, அருமையான ஆபரணம் போன்றவளே, நீ தூக்கத்திலிருந்து தெளிந்து வந்து கதவை திறப்பாயாக என்று சொல்வதாக ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். இது வீணையில் தோடி ராகத்தில் வாசிக்கப்பட்டுள்ளது. இதை வீணையில் வாசிப்பவர் திருமதி ஆர்த்தி விஸ்வநாதன்.